ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். ஓகே, நேத்திக்கு பார்ட் 2ல வந்து முன்பக்க 3 டாட் எப்படி பிடிக்கிறதுன்றது தான் தெளிவான விளக்கத்தோட பார்த்தோம். இன்னைக்கு அதே கண்டினியூ தான். பட்டி எப்படி ஜாயின் பண்றதுன்றது தான் தெளிவா பார்க்க போறோம். வாங்க, நம்ம முன்பக்கம் 3 டாட் பிடிச்சிட்டோம். பிடிச்சத பின்பக்க பகுதியை எடுத்து போட்டு அது மேல இந்த முன்பக்கத்தை நல்ல பக்கத்தையும் சேர்த்து வைக்கணும். ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க. அப்படின்னா தான் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி கரெக்டா ஃபிட்டிங்கா வச்சுக்கோங்க. அக்கு கை எல்லாமே கரெக்டா ஜாயின் பண்ணிக்கணும். நான் வச்சுக்க மாதிரி வச்சுக்கோங்க. தடவாதீங்க. அப்ப அந்த பொஃப் வந்து மேல தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கப் ஷேப் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அளந்து பாருங்க. ஒரு இதுல 3.25 இருக்கா? 3.25. அடுத்தது அந்த கிராஸ் கிட்ட எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். 2.25. அப்புறம் 3.5. அதுவும் 3.25 தான் இருக்கு. இந்த 3 அளவையும் இதுல நம்ம அளந்துட்டு அதுக்கப்புறமா பட்டியை கட் பண்ணி இதுல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபிட்டிங் வந்து பக்காவா இருக்கும். என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஹிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நீங்க ஒரு முறை பட்டி ஜாயின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஏத்த இறக்கமே வராது. சைடு ஜாயின் பண்ணும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். நீங்களே பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம அந்த இதுல 3 அளவு பார்த்தோம் இல்லையா? 3.25, 2.25, அடுத்து ஒரு 3.25. அந்த 3 அளவையும் குறிச்சுக்கிறேன். நல்ல பக்கத்தையும் ஒன்னா போட்டு குறிச்சுக்கோங்க. அப்பனாதான் கட் பண்ணும்போது இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்குரிய பார்ட் கரெக்டா நமக்கு கிடைக்கும். ரெண்டையுமே ஒரே மாதிரி போட்டு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மாறிடும். பக்கம் வந்து ஒரே மாதிரி வராது. நான் திருப்பி சொல்றேன். பிகனர்ஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்தீங்களா? அந்த மே பகுதி கரெக்டா 2 பக்கத்தும் தனித்தனியா வரும். அப்பனாதான் முன் பக்கத்துக்கு ஜாயினிங் பண்றப்ப கரெக்டா இருக்கும். நல்ல பக்கத்தையும் கரெக்டா ஜாயின் பண்ணி நம்ம வெட்டணும். அப்பனா தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப நல்லா பாருங்க. கரெக்டா ஷேப் எடுத்துக்கிட்டாச்சு. அந்த சின்ன பகுதியை அந்த முனையை எப்படி சேஃப்மா வைக்கிறேன் பாருங்க. அந்த 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 பிளவுஸோட முனையும் கீழே அந்த பட்டியோட முனையும் நல்லா ஷார்ப்பா இருக்கிறத ரெண்டையும் சேர்த்து கரெக்டா 1/2 இன்ச்சு நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ராவா விட்டோம் அந்த 1/2 இன்ச்சை கரெக்டா பிடிங்க. அந்த டாட் பிடிச்சிருக்க பகுதியை வந்து அந்த இதை மடக்கிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு டாட் இதாகாது. நீங்க அப்படியே மடக்குனீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கிராஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. இது இந்த மாதிரி நான் பிடிச்ச மாதிரி நீங்க மடக்கி அடிங்க. உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து அந்த பிசுறு வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து மேல் பக்கமாக இருந்தேன்னா உங்களுக்கு வந்து மார்பில் வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை கீழ் பக்கமா வச்சு ஒரு அமுக்கடி ஒன்று போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க பட்டி ஜாயின் பண்ணி பாருங்க. நீங்க வந்து சூப்பரா இருக்கு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அங்க பாருங்க ஒண்ணு போல ஷேப்பா எப்படி வந்திருக்குதுன்னு. எக்ஸ்ட்ரா உள்ள ஃபிட்டிங்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே தான் பட்டியை அடுத்த இதையும் நல்ல பக்கத்தையும் ஜாயின் பண்ணி வச்சு நம்ம ஒரு ஸ்டிச்சிங் பண்ண போறோம். அதே மாதிரி முனை ரெண்டும் ஷார்ப்பா உள்ளதை ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு அந்த சைட்ல 1/4 இன்ச் 1/2 இன்ச் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் அந்த 1/2 இன்ச்சை கரெக்டா பிடிச்சிட்டு அந்த டாட்டை நல்லா எடுத்து விட்டுட்டு தைங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டான ஃபிட்டிங் வந்து கிடைக்கும். அப்படின்னாதான் கப் ஷேப் வந்து அழகா இருக்கும். இது இல்லைன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து அசிங்கமாயிரும். அதுக்காகத்தான் திருப்பி சொல்றேன். திருப்பியும் துணியை மடக்கிட்டு ஒரு அமுக்கடி அடிச்சிருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துட்டு வந்துட்டு தொடர்ச்சியா பாருங்க. எப்படி எல்லாமே கரெக்டான ஷேப்ல இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பட்டி அதாவது ஊக்கு பட்டி எப்படி ஜாயின் பண்றேன்னு பாருங்க. 2 இன்ச்சுக்கு நான் துணி எடுத்திருந்தேன் இல்லையா? அதை 1/4 இன்ச்சு வச்சு ஒரு தையல் கொடுத்துருங்க. நல்ல பக்கத்துல வச்சு தைச்சிருக்கேன். ஒரு சைடு நல்ல பக்கத்துல வரும், ஒரு சைடு வந்து கெட்ட பக்கத்துல வரும். ஓகேங்களா? நல்ல பக்கத்துல வச்சு இப்ப நான் தச்சிட்டு இருக்கேன். நல்ல பக்கத்துல இருக்கிறத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு மடக்குறீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே உள்ள மடக்கிடணும். கரெக்டா பாருங்க. நான் வச்சு தைக்கிறத நீங்களே கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கரெக்டா ஃபுல்லாவே உள்ள மடக்கிருங்க. வெளியே எந்த ஒரு லைனிங் துணியும் தெரியாத அளவுக்கு ஃபுல்லா உள்ள மடக்கிருங்க. நல்ல பக்கத்துல வச்சு தைக்கிறத. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கெட்ட பக்கத்துல வச்சு தைக்கும் போது நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விடணும். அதை நான் அடுத்த இதுல வர நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோஸ் வந்து கொஞ்சம் நான் தைக்கிறது வந்து அந்த சைடு தள்ளி போன மாதிரி இருக்கு. வீடியோ நான் எடுக்கும் போது கொஞ்சம் ஷேக் ஆகி அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் கவனிக்கல. இது பழைய வீடியோஸும் நல்லா ஃபிட்டா கரெக்டா இருக்கு. வேணுன்றவங்க போய் பாருங்க. கரெக்டா எப்படி மடக்கிருக்கேன் பாருங்க. உள்ள எக்ஸ்ட்ரா துணியை வந்து கரெக்டா உள்ள மடக்கிங்க. ஏன்னா நம்ம கழுத்து ஜாயின் பண்ணிட்டோம். அதனால அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி நான் வச்சிடுறேன். கழுத்து ஜாயின் பண்ணலன்னா நம்ம சும்மா வெட்டிட்டு கூட நெக்ஸ்ட் நம்ம நார்மல் பிளவுஸுக்கு அடிக்கிற மாதிரி வச்சு பைப்பிங் கொடுத்துடலாம்.
பிரச்சனை இல்ல. பட் ஆனா இதுல நம்ம கழுத்த அடிச்சு திருப்பிட்டோம் இல்லையா? அதனால நான் எக்ஸ்ட்ரா கிளாத்த கரெக்ட்டா உள்ள மடிச்சு பிசுறு இல்லாம மடிச்சு தச்சுட்டேன். ஃபிட்டிங் எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க. முன்பக்க கிராஸும் பட்டியும் சூப்பரா அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் இதுல வந்து கெட்ட பக்கத்துல வைக்கணும். ஒண்ணு வந்து நல்ல பக்கத்துல வச்சு அடிப்போம். இன்னும் வந்து கெட்ட பக்கத்துல வச்சு அடிப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி மேல 1/4 இன்ச் மடக்கிட்டு ஒரு சைடுல 1 இன்ச் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுருங்க. தையல் போட்டு முடிச்சதுமே என்ன பண்றீங்க அப்படின்னா, கெட்ட பக்கம் அந்த நல்ல பக்கத்துக்கு ஃபுல்லாவே திருப்பிடலாம். நீங்க அடிச்சத அப்படியே திருப்பிருங்க. பட் ஆனா கெட்ட பக்கத்த மட்டும் நம்ம 1/4 இன்ச் விட்டு அடிச்சோம் இல்லையா? அந்த இதுல ஒரு பைப்பிங் மாதிரி வச்சுட்டு மீதிய திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பிசுறு தெரியக்கூடாதுன்றதுக்காக எந்த அளவுக்கு நமக்கு பட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மீதி துணிய உள்ள மடக்கிருங்க. மடக்குனீங்க இந்த மாதிரி 2 சென்டிமீட்டர் கிட்ட நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நல்லா உங்களுக்கு வந்து பட்டி வந்து ஊக் பட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சில பேருக்கு லூஸா இருக்காம ஸ்ட்ராங்கா இருக்கும். கொக்கில மாற்றா தெரியிறவங்களுக்கு, பிளவுஸ்ல ஃபிட்டிங் குடுக்குறவங்களுக்குலாம் இந்த இது ரொம்ப அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுங்க. என்னோட வீடியோவ நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இதுலயும் அதே மாதிரி 1/4 இன்ச் வெட்டி விட்டுட்டு, மீதி துணிய நான் எப்படி சிசர் வச்சு உள்ள ஃபிட் பண்ணி தச்சிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி ஃபிட் பண்ணி தச்சிருங்க. அப்பனா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் லுக் வந்து சூப்பரா இருக்கும். நார்மல் பிளவுஸு, லைனிங் பிளவுஸு எப்படி தைக்கிறதுன்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிசைன்லாம் எதுவுமே கிடையாது. ரவுண்ட் நெக் தான். அதனால எந்த அளவுக்கு ஃபிட்டிங்கா தைக்கலான்னு சொல்லி பாருங்க. 2மே சூப்பரா தெளிவான முறையில உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுலயும் வேற யாருக்கும் எதுவும் புரியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட கேள்விக்கு மறக்காம நான் இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். எப்படி ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்குன்னு பாருங்க. இவங்களுக்கு வந்து ஹூக் தான் வைக்கணும். அதனால வந்து நான் பட்டி போடல. ஓகேங்களா? ஹூக்கு தான் வைக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே கிராஸ் முன்னாடி, பின்னாடி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. முன் பக்கம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இப்ப இது 2யுமே என்ன பண்றோம் அப்படின்னா, பின்பக்க பிளவுஸோட போட்டு 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கைப்பகுதிய குடஞ்சு எடுத்து எப்படி கட் பண்றதுன்னு இனி வரப்போற வீடியோஸ்ல நெக்ஸ்ட் நான் போடுறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஷோல்டர் 2யுமே ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு முறை பிளவுஸ் தச்சுட்டு நீங்களே சொல்லுவீங்க, சூப்பரா பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னு. ட்ரை பண்ணி பாருங்க. ஷோல்டர் 2யுமே பிடிச்சாச்சு. எக்ஸ்ட்ராவா அதாவது கழுத்து 2 பகுதிய மட்டும் கரெக்ட்டான ஷேப்ல வச்சுக்கோங்க. ஷோல்டர் பக்கம் வர்றது கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். பட் கழுத்த வந்து நம்ம அடிச்சு திருப்பிட்டோம். அதனால அத நம்ம வந்து இது பண்ண முடியாது. அ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கழுத்து பகுதிய 2யும் கரெக்ட்டா ஷேப்பா வச்சுக்கோங்க. ஷோல்டர் 2யும் ஷோல்டர் பகுதியில மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்தாலும் பரவால்ல. நம்ம அத ஷேப்பா கட் பண்ணி எடுத்துட்டு கை ஜாயின் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. பட் கழுத்து பக்கம் எக்ஸ்ட்ராவா வச்சிராதீங்க. அப்ப ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஒண்ணு போல இருக்காது. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரப்போற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களோட மோட்டிவ் உங்களுக்கு என்னோட மோட்டிவ் என்ன சொல்றது? எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கிறது உங்களோட லைக் தான். மறக்காம எனக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. இனி வரப்போற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டும் குடுங்க. ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கு. இனி நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம கை எப்படி ஜாயின் பண்றது, கை எப்படி கொடஞ்சு கட் பண்றது அப்படின்றதெல்லாம் தெளிவா பார்க்கலாம். நெறைய பேர் இன்ச் பை இன்ச்சா அப்படிலாம் பண்ண சொல்லுவாங்க. இன்ச் பை இன்ச்சாலாம் செய்றத காட்டிலும் இந்த மாதிரி ஒரு நார்மல் மெஷர்மென்ட்ல செஞ்சு பாருங்க. ப்ளவுஸ் சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.